அறிவுச்சூடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இட புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இந்தியாவுடைய எல்லா அரசு துறைகளையும் RSS பொறுப்பாளர்களை, RSS உணர்வுள்ளவர்களை புகுத்தியிருப்பதாக பரவலாக சொல்லப்படுகிறது. அதற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலே உதாரணம் காட்டியும் சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை. இந்திய துணைக்கண்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆட்சி முறையில் என்றைக்கு பிஜேபி என்கின்ற பாசிஸ்டுகள் ஆட்சி பீடத்திற்கு வந்தார்களோ, அதிகார மையத்திற்கு வந்தார்களோ, வந்ததற்கு பிறகு ரகசியமாக பல இடங்களிலே RSS, பஜ்ரங் தள், சங் பரிவார் போன்ற அமைப்புகளினுடைய ஆட்களை திணித்தார்கள். அப்படி திணித்தது கூட சரியாக தெரியாம இருக்கலாம், சின்ன சின்ன வேலையாக இருக்கலாம். சாதாரணமாக எல்லா அரசு வேலைகளிலும் கீழ்மட்டத்துல அவர்களுக்கு வேண்டியவர்கள் போறோம்னு RSS காரர்களை போட்ட காலங்கள்லாம் நமக்கு தெரியும். அதனுடைய உச்சக்கட்டமாக இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. அதற்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணமாக இருக்கிறது இப்ப திருப்பரங்குன்றத்துல ஆண்டாண்டு காலமாக உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல கொப்பரையில அந்த தீபம் ஏத்துறாங்க. அதை நம்புகிறவர்கள் அங்க கும்பிட்டு போறாங்க. அவங்களுக்கு அறநிலையத்துறை மூலமாக பாதுகாப்பு எல்லாம் செய்யறாங்க. அதற்கு அந்தாண்ட ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்காவுக்கும் அவங்க இஸ்லாமியர்கள் போறாங்க. எல்லாரும் ஒன்னா சகோதரத்துவத்தோடு தமிழ்நாட்டுல இருக்கிறது அங்க இருந்தது. அது பிடிக்கல, அதை கெடுக்கணும், மத கலவரத்தை உருவாக்கணும். நாட் ஓன்லி திருக்கழுக்குன்றம், அதை வைத்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டுதான் 2017 ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரம் தலைமையில 2 நீதிபதிகள் அமர்வு விசாரணை செய்து, இதே மாதிரி சனாதனிகள் அன்னைக்கு கேட்ட பொழுது விசாரணை செய்து, ஏற்கனவே இருந்து நடைமுறையில் இருப்பதே தொடரலாம், இது தேவையில்லாதுன்னு அவங்க கேட்டதை தடை போட்டாங்க 2017. அவ எவ்வளவு RSS தூங்காம இருக்கான் பாருங்க. இந்த சாமிநாதன்ற ஜட்ஜி ஏன் இப்ப இங்க உச்சியிலையும் போய் ஏத்தலான்றது மட்டும் அந்த ஜட்ஜி சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாக அது தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு நெருக்கடியை கொடுத்தானுங்க. அங்க மத கலவரத்தை உருவாக்குற மாதிரி அந்த தர்காவுக்கு எதிரில் இருக்கிற ஒரு தூண்ல, அந்த தூண் என்னமோ இவங்க கட்டின தூண் மாதிரி. அது உண்மையில என்ன தெரியுமா, பிரிட்டிஷ்காரர்கள் எல்லைக்காக பல இடங்களில் நாட்டப்பட்ட தூண்களில ஒரு தூண். அது எல்லைக்கல். அது அந்த இடத்துல ஒரு எல்லைக்கல்லுக்கான அடையாளம். அது மேல எண்ணெயை கூட ஊத்த முடியாது. 10க்கு ஒரு சின்ன மெழுகுவர்த்தி அளவு கூட ஊத்த முடியாது. ஆனா அங்கதான் போய் ஏத்துவனி. ஏன்னு சொன்னா இதுல இருக்க ரகசியம் என்ன, இஸ்லாமியருக்கும் இவர்களுக்கும் சண்டையை சச்சரவை உருவாக்கணும் என்பது அவனுடைய நோக்கம். அதுக்கு ஓகே பண்ணது யாரு? சாமிநாதன். சாமிநாதன் யார்? ஏற்கனவே நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்காக சொல்றேன். ஏற்கனவே எச்சில் இலையில் யாரு உள்ள உக்காந்துக்கிட்டு இருக்கிற பார்ப்பனர்கள் அவங்க சாப்பிடுவாங்க. இலையில சாப்பிட்டுட்டு வெளியே தூக்கி அந்த இலையை போடுவாங்க. அந்த எச்சில் இலையில் உருள்வது, இதெல்லாம் பக்தி மார்க்கம். எப்படி இந்த கடவுள் நம்பிக்கை வந்துச்சுன்னா எப்படி எவ்வளவு அசிங்கமா மனுஷன் போறான் பாருங்க. ஆடு மாடை விட மோசமா அதுல உருண்டு ஏந்திரிச்சானா இவனுக்கு ஆயுசு கெட்டியாம். அதனால எச்சில் இலையில உருளணும் போது அதை மிக தெளிவாக கோர்ட்ல அந்த பிரச்சனை போய் அதை ரத்து செய்தார்கள், தடுத்தார்கள். அந்த மேல உருளக்கூடாதியா, இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம் சொல்லி கோர்ட்டு தடை போட்டாங்க. தடை போட்ட அந்த உத்தரவின் மீது அதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவர்கள் செய்யலாம் என்று எச்சில் இலையில் உருளுவதற்கு அனுமதி சட்டத்தை புறம்பாகவே செயல்படுகிற இந்த RSS கூட்டம் இன்றைக்கு உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். அலுவலகங்களில் நீங்க கூட அறிந்த செய்திகள் தானே. இப்ப அலுவலகத்தில் உள்ள அவங்க இருந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு செயல்களும் பல்வேறு இடங்கள்ல எல்லா இடத்திலையும் நிறுத்துறது, அங்க சனாதனிகளினுடைய பார்வையை பார்க்கறது. இப்ப ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அடக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதிக்கு உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர், ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நாளைக்கு பிஜேபிக்கு ஓட்டு போறதை பெருமை நினைச்சு இங்க குதிக்கிறானுங்களே 2 மூடர்கள். ஏன் இந்த உடன்கட்டை ஏறுதல் தான் நாங்க செயல்படுத்துவோம்னு சொல்றவங்களை ஆதரிச்சு குதிக்கிற அந்த இவங்க ஒரு MLA ஒண்ணு,
அந்த எம்எல்ஏ ஒண்ணு, அந்த தமிழ் இம்சை ஒண்ணு. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, இவர்களுக்கு விளம்பரம், பணம், காசு, பொருள். இததான் நான் இப்ப எதுக்காக இதை சொல்லி நினைவுபடுத்துகிறேன்னா, 1998 குஜராத்ல டேன் ஒரு டிஸ்ட்ரிக்ட், அந்த குஜராத் டிஸ்ட்ரிக்ட்ல RSS பஜ்ரங்கல் ஒரு ஊர்வலம் போறாங்க. எப்ப? கிறிஸ்துமஸ் 2 நாள்ல கிறிஸ்துமஸ். அந்த நேரத்தில் ஒரு ஊர்வலம். அந்த ஊர்வலம் போகின்ற பாதையில இருந்த சர்ச்செல்லாம் அடிச்சு உடைச்சு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டாங்க, எல்லாத்தையும் கலாட்டா பண்ணாங்க. அது சம்பந்தமான ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கில் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதுல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள உள்ள தூக்கி சிறையில் போட்டார்கள். அப்போ யார் செய்தார்கள்னா, அந்த நீதிமன்றத்தில் RSS மூலமாக சட்டக்கல்லூரியில் படிப்பவர்கள், அவர்களுக்கு அந்த வேலை. அதை போல காவல்துறை, IPS அண்ட் IPS இடத்துல இவங்களை உட்கார வைச்சதுனால்தான் பில்கிஸ் பானு கேஸ். பில்கிஸ் பானுடைய கேஸ்ல என்ன, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பரவாயில்ல, RSS BJP இருந்தா என்ன இப்ப நீ யாராவது கேட்டா அவனுக்காக சொல்றோம். நடு வீதியில அந்த பெண்ணை போட்டு கொடூரம் பண்ணும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அந்த போலீஸ் அதிகாரியை பற்றி அப்புறம் விசாரிச்சு எழுதுறாங்க. எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணி அது RSSல இருக்கிறவன் அந்த பக்கம் கூட திரும்பாதன்னா, அந்த குழந்தைய காலை பிடிச்சி கல்லுல துணி துவைக்கிற மாதிரி அடிச்சு சாவடிச்சானுங்க. இதையெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, நீதிமன்றத்திற்கு போனதற்கு பிறகு RSS இல்லாமல் முறையாக படிச்சுட்டு வந்த ஒரு ஜட்ஜி கிட்ட மாட்டி தண்டனை கொடுத்தார்கள். ஆனா தண்டனை கொடுத்தாங்கன்னா அந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டியது மோடி அரசு தானே. சும்மா அவங்களை அரெஸ்ட் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து இது ரொம்ப முக்கியமானது. அந்த வழக்குல கொலை பண்ணிருக்கானுங்க, கொடூரம் பண்ணிருக்கானுங்க, RSS வாழ்க, பாரத் மாதா கி ஜெய் எல்லாம் குதிச்சிருக்கானுங்க. குதிச்சிட்டு சிறைக்கு போறானுங்க. அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குது கோர்ட்டு, ஒரு நல்ல ஜட்ஜி. அந்த ஆயுள் தண்டனை கொடுத்த அந்த ஜட்ஜி அந்த 6 மாதத்திற்குள்ளாக நன்னடத்தை விதிகளின் அடிப்படையில் அவர்கள் விடுதலை. எப்படி விடுதலை செய்ய முடியும்? அவன் RSS காரன் அப்படின்றதுனாலயா? அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் கையை கட்டிக்கிட்டான், எல்லாருமே பாரத் மாதா கி ஜெயன்றான். வெளியில அவனுக்கு வரானுங்க, அவர்களை மாலை மரியாதை செய்து வரவேற்றது BJP. இதை விட என்ன கொடூரம் வேணும்? இதே மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் இவர்கள் செய்து கொண்டிருப்பது. UPல என்ன பண்றாங்கன்னு சொன்ன 2 பக்கமும் திரையை போட்டு மூடி விடுவார்கள். யாராவது ஒரு SC, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளியில வந்தா அவங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கைன்னு சிறைக்கு அனுப்புறான். இப்படி கொடூரமான காட்சி அமைப்புகளை தமிழ்நாடு பார்க்கல. தமிழ்நாடு ஏன் பார்க்கலன்னா, திராவிட மாடல் ஆட்சி. இது திராவிட இயக்கத்தின் பூமி, தந்தை பெரியாரின் பூமி. தந்தை பெரியாரின் பூமி என்பதனால்தான் இன்னைக்கும் நம்முடைய ஆசிரியர் திருமகனார், தமிழர் தலைவர், திராவிட கழகத்தினுடைய தலைவர் 93 வயதானாலும் எங்களுடைய இளைய செயலாளர், இளைஞரணியினுடைய செயலாளர் மானமிகு உதயநிதி ஸ்டாலின் அவரு அழகா சொன்னாரு, ஐயாவிற்கு 93 வயது என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், அவருக்கு 23 தான் வயது. ஓடுவதிலும், முடியாடுவதிலும், நடப்பதிலும், பேசுவதிலும், எழுதுவதிலும் இப்படி இயக்கத்தை காக்கின்ற அந்த மாபெரும் தலைவரை, அவருடைய வழியில் உங்களுடைய திடலிலே நீங்கள் சொல்லுவதை செய்கிறோம் என்று நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர், அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக போய் அவரிடமும் சொல்லிவிட்டே வருகிறார். பத்திரிகைகள் வருகிறது. ஏன் இப்படி இருக்கிறோம்னா, நான் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் அரசுல ஒரு அரசு பணியில் எடுக்கிறானுங்க. அரசு பணியில் எடுப்பது, அந்த அரசு பணியில வேலைக்கு எடுக்கும் பொழுது ஜாயின்ட் செக்ரட்டரி, IASக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜாயின்ட் செக்ரட்டரி பவருக்கு இன்டர்வியூ கிடையாது, ரிட்டன் ஆஃப் எக்ஸாம் கிடையாது, அவர்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் பதிவு கூட கிடையாது. நேரடியாக பாரதிய ஜனதாவின் தலைவர்கள் உட்கார்ந்து கொண்டு தங்களுக்கு வேண்டிய RSS காரனை ஜாயின்ட் செக்ரட்டரியாக ஆக்கியிருக்காங்க யூனியன் கவர்மெண்ட்ல. இதை விட என்ன வேணும்? நாளைக்கு அந்த நபர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா, தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருப்பதனால் இதன் உள்ள வர்றதுக்கு யோசிக்கலாம், ஆனால் ரகசியமாக உள்ளே நுழைகிறான். அதையும் அடித்து உடைத்து திராவிட இயக்கம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. இந்த காலம் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நிறைய பாயிண்ட்ஸ். இன்னொன்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாவினுடைய பாதிரியார், தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்த ஸ்டூவர்ட் ஸ்டேன்ஸ், அவர் என்ன பண்ணாங்க, 1965 இருந்து
தொழுநோயாளிகளுக்கு பணியாற்றுகிறார் ஸ்டான்ஸ். அவரு எல்லா மக்களும் அவரை வந்து கும்பிடுறாங்க. நம்ம மக்களுக்கு தான் தெரியுமே, உடனே கும்பிட்டுட்டாங்க. அது மாதிரி கும்பிட்டு அவரை வரவேற்கிறாங்க. அவரு ஒரு வேன்ல தன்னுடைய பிள்ளையோட வேற குழந்தையோட படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அதை கொளுத்துகிறான் தாரா சிங் என்கின்ற RSS காரன். என்ன இப்ப அவனுக்கு? அவன் போய் ஒருத்தருக்கு செஞ்சிருப்பானா? கிறித்துவர் வந்து எப்படி இதை செய்யறாரு, அதனால அவங்களாம் கிறித்துவாயிடுவாங்க. இது ஒரு நியாயமா? இதுதான் RSS கொடூர புத்தி. அந்த தாரா சிங் என்றவன் அவரை வந்து கொளுத்தி கொலை பண்றான், சாவடிக்கிறான். அவன் மீது வழக்கு. அந்த வழக்கு என்பது நடக்கவில்லை. அவன் ஃப்ரீயா இருக்கிறான். கொஞ்ச நாள்ல உடனே வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, விடுதலை ஆகி போயிட்டான். அதான் RSS. அக்யூஸ்டும் RSS, போலீஸும் RSS, அதிகார பீடத்திலே இருக்கின்ற அந்த ஆட்சியும் RSS ஆட்சி. இந்த கொடூரங்கள் இந்த மண்ணிலே, திராவிட மண்ணிலே நுழைந்து விடக் கூடாது என்பதிலே எச்சரிக்கையாக அத்துணை பேரும் ஒன்றுபட்டு நின்று 2026 திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த கருத்துக்களினுடைய ஒரு வேண்டுகோளாக நான் கேட்கின்ற அத்துணை பேருக்கும் உணர்ச்சி வசப்படுவதை விட அறிவு வசப்படுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அறிவுச்சுடர் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம், நன்றி.